எந்தவித முன்னறிவிப்புமின்றி ஆக்கிரமிப்பு கூடாரங்களை மாநகராட்சி இடித்து அகற்றியதால் குழந்தைகளோடு தங்க இடமில்லாமல் தவித்து வரும் நரிக்குறவர் இன மக்கள்தான் இவர்கள். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மாத்தூர் MMDA 2வது பிரதான சாலையில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலத்தில் 10க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் தற்காலிக கூடாரம் அமைத்து தங்கி வந்துள்ளனர். பொம்மைகள், சிறிய அளவிலான பாத்திரங்கள் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து பிழைப்பு நடத்தி வரும் இவர்கள் சிறுக சிறுக சேமித்து அமைத்த தற்காலிக கூடாரங்களை மாநகராட்சி எந்தவித முன்னறிவிப்புமின்றி JCB மூலம் இடித்து அகற்றினர். இதனால் இரவில் உறங்குவதற்கு கூட இடமில்லாமல் அவதியடைந்த நரிக்குறவர் இன மக்கள் ஆக்கிரமிப்பை அகற்றும் போது விற்பனைக்காக வைத்திருந்த பொருட்களும் சேதமடைந்ததால் வேதனையில் உள்ளனர். இதனிடையே நரிக்குறவர் இன மக்களின் கூடாரங்களை மட்டும் அகற்றிய மாநகராட்சி ஊழியர்கள் அதன் அருகிலேயே நடைபாதையில் இருந்த துரித உணவகங்களை அகற்றாமல் சென்றுள்ளனர். கடந்த ஆண்டு இறுதியில் புயல் மற்றும் மழையின் போது இங்கு வந்து 7 மாதங்கள் கூடாரங்கள் இல்லாமல் தங்கியதாக நரிக்குறவர் இன மக்கள் கூறுகின்றனர். ஆனால் மதுபோதையில் ஆண்கள் சிலர் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்கள் அருகே படுத்து தூங்குவதால் பாதுகாப்பிற்காக அமைத்த கூடாரங்களை இடித்து நாசமாக்கிவிட்டதாக கண்கலங்குகின்றனர் நரிக்குறவர் மக்கள். வந்து இங்கே ஒரு 7 மாதமா டென்ட் இல்லாமல் சாதா மழை வந்தால் கூட கடையில் படுக்கிற மாதிரி இருந்துச்சு. கடையில் பார்த்தா பசங்க வந்து தண்ணி போட்டுக்கின்னு ஜெட்டி எடுத்துக்கின்னு லேடிஸ் தூங்குறாங்கன்னு தெரிய மாதிரி லேடிஸ் பக்கத்துலேயே வந்து தூங்கிடுறாங்க. ஜென்ஸுங்க சரக்கு போட்டுக்கின்னு அங்கேயோ பாட்டிலில் ஒடிச்சுன்னு ரொம்ப நாஸ்தி பண்ணுறாங்க. சரி, அதனால மழை காலத்தில் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க தூக்கிட்டு போக முடியலன்னு சொல்லி டென்ட்டு காட்டணும். அது டென்ட்டு காட்டி எதுவுமே சொல்லலை. பொருட்கள் எல்லாம் பொம்மை ஐட்டங்களாம் இருந்துச்சு. எங்களுக்கு எதுவுமே விசாரணை பண்ணாமல் எல்லாம் அப்படியே ஓடிச்சு ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டாங்க. சின்ன கை குழந்தைலாம் வாங்கி நைட் ஃபுல்லாக மழை ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். நைட்டில் தூங்க இடம் இல்லாமல் கூட நைட்டில் பசங்க பசி எடுக்குன்னு கூட சொன்னாங்க. சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க இடம் இல்லாமல் அங்கே அழிஞ்சு இப்படி தங்கணும். மேலும் தங்களை நாயை விட கேவலமாக நடத்துவதாக கண்கலங்கிய நரிக்குறவர் இன பெண் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் நாங்களே பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றிருப்போம் என தங்களின் வேதனையை விவரித்தார். இது ஒடிக்காத முன்னாடி ஒரு வார்த்தை, இது ஏம்மா இங்கே தங்கக்கூடாதுமா, உங்களால் பிரச்சனை பண்ண சொன்னாங்க எங்கேன்னு வேறு இடத்த கூட எங்கே நாங்கள் பார்த்து செலக்ஷன் பண்ணி போயிருப்போம். அவங்க எதுவுமே காரணத்தை சொல்லனே ஒரே ஒரு பையன், அந்த பையன் கண்ணு கூட இதாயிடுச்சு. இந்த நிலையில் குழந்தைகளுடன் தங்க இடமில்லாமல் கஷ்டப்படும் தங்களுக்கு அரசுதான் தங்குவதற்கு இடம் கொடுத்து உதவ வேண்டுமென கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர் நரிக்குறவர் இன மக்கள். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.